காசா இஸ்ரேல் போராட்டம் வந்து அனுதினம் வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்குது. அடுத்து என்ன நடக்க போகுது, எங்கே குண்டை போட போகிறான்ற மாதிரி பல்வேறு கருத்து நிலை கொண்டிருக்க சூழல் ஓஐசி மாநாடு வந்து நடைபெற்றிருக்குது. இந்த மாநாட்டில் என்ன மாதிரியான தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க? இந்த மாநாடு நடந்து கொண்டு இருக்கும்போதே இஸ்ரேலுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றி கொண்டு இருக்கும்போதே காசாவில் வந்து ஒரு பெரிய பில்டிங்கை அடித்து நிர்மூலமாக்கி 48 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா 91 பேர் வந்து பலியாக இருக்கிறாங்க. மனித இன படுகொலையாளன் அப்படிங்கிற விருது கொடுக்குறதா இருந்தால் இவருக்கு தான். இவன் நாட்டை ஆளுவதற்கு தகுதியானவன் கிடையாது. ஈரான் வந்து என்னை அடிக்க வர்றியா, நான் ஈரானை உள்ளே பூந்து தாக்குவேன், உலக ரவுடி அமெரிக்காவே ஏன் சொல்லி தான் கேட்கணும் என்ற அளவுக்கு உள்ளே தோண்டி அங்கே இருக்கக்கூடிய கேஸு, அங்கே இருக்கக்கூடிய நேச்சுரல் ரிசோர்ஸ்லாம் களவாணி அதை வந்து கார்பரேட்டுக்கு தாரை வாக்க வேண்டும் என்கிற ஒரு சர்வதேச சினிஸ்டர் பிளானில் தான் வேலை செஞ்சுருக்கிறாங்க. அதுக்கு காசா பாலஸ்தீன் மக்கள் வந்து பலியாக இருக்காங்க. இந்த புரிதலோடு தான் இன்றைக்கு இஸ்லாமிய நாடுகளுடைய கூட்டமைப்பு வந்து சாகிப் டால்ஸ் பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் காயல் அகமது சாஹிப் அவர். சார் வணக்கம். வணக்கம். காசா இஸ்ரேல் போராட்டம் வந்து அனுதினம் வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்குது. அடுத்து என்ன நடக்க போகுது, எங்கே குண்டை போட போகிறான்ற மாதிரி பல்வேறு கருத்து நிலை கொண்டிருக்க சூழலில் வந்து கத்தாரை தாக்கியிருந்தாங்க. இதனொட்டி பார்த்தோம்னா ஓஐசி மாநாடு வந்து நடைபெற்றிருக்குது. இந்த மாநாட்டில் என்ன மாதிரியான தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க, அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுக்க போகிறாங்க சார்? இல்லை, மாநாடு நடந்து கொண்டு இருக்கும்போதே ஆர்கனைஸ் இஸ்லாமிக் கவுன்சில் சற்றொப்ப 54 இஸ்லாமிய அரபு நாடுகள் உட்பட அங்கே கூடி இஸ்ரேலுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றி கொண்டு இருக்கும் போதே காசாவில் வந்து ஒரு பெரிய பில்டிங்கை அடித்து நிர்மூலமாக்கி இஸ்ரேல் வந்து கோரத்தனம் ஆடி இருக்கு. சற்றொப்ப 91 பேர் வந்து இந்த 48 மணி நேரத்தில் நாங்கள் வீடியோ ரெக்கார்டு பதிவு பண்ணும்போது 48 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா 91 பேர் வந்து பலியாக இருக்கிறாங்க இஸ்ரேலுடைய அந்த ராக்கெட் தாக்குதலால். அப்போ எந்த அளவுக்கு இவன் வந்து இஸ்ரேலுடைய பெஞ்சமின் நெட்டன்யாகு ஒரு இரத்த காட்டேரியாக செயல்படுகிறார், மனித இன படுகொலையாளன் அப்படிங்கிற விருது கொடுக்குறதா இருந்தால் இவனுக்கு தான் கொடுக்கணும். அந்த அளவுக்கு அவருடைய ஏரியல் சரோன்னு சொல்லி இது மாதிரி ஒரு மோசமான ஒரு படுகொலையான இருந்தான். அதையெல்லாம் மிந்தி விட்டான் அந்த பெஞ்சமின் நெட்டன்யாகு. அவன் இவன் நாம் என்ன செய்யறது, சர்வதேச தலைவர்கள் நாம் சொல்வது இல்லை. ஆனால் இந்த இவனை பொறுத்தவரையில் இவன் நாட்டை ஆளுவதற்கு தகுதியானவன் கிடையாது பெஞ்சமின் நெட்டன்யாகு அப்படின்னு நாம் சொல்லலை. அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேலில் இருக்கக்கூடிய யூத இன மக்களே, அவர்களுடைய சார்ந்தவர்களே கொடி பிடிக்கிறார்கள். ஏன் இப்படி போட்டு நீ காசாவை வந்து அடிக்கிற? கிட்டத்தட்ட 1,60,000 பேரை வந்து பிறவி ஊனமாக்கியாச்சு. கை கால்களை கண்களை இழந்திருக்கிறார்கள். 700 சொச்ச நாளாக 720 நாளாக ஓடிட்டு இருக்குது போர். 700 சொச்ச நாளாக ஓடிட்டு இருக்குங்க போர். இது பேர் போரா? இது இனப்படுகொலை. சற்றப்போ பார்த்தீங்கன்னா 2 மில்லியன் 20 லட்சம் பேர் காசாவை காலி பண்ணிட்டு வேறு நாட்டுக்கு போயிட்டாங்க. 65,000த்துக்கு மேற்பட்டவர்களிருந்து படுகொலை செய்யப்பட்டு விட்டார்கள். இதற்கு மேலும் என்ன செய்யறான், குண்டத்துக்கு போடுறான். அரபு நாடுகள் உட்கார்ந்து கூடி பேசி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு என்ன அச்சம் வருகிறதுனா, 1974 இது போன்ற ஒரு சமிட், ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கவுன்சில் சமிட் வந்து எங்கே நடந்துச்சுன்னா லாகூரில் நடந்துச்சு. அதுதான் 2வது இஸ்லாமிக் கான்ஃபரன்ஸ். 22 to 24 3 நாட்கள் நடந்தது. பிப்ரவரி 1974. யாரெல்லாம் வந்து கலந்து கொண்டா தெரியுமா? அதில் பாகிஸ்தானில் ஜுல்ஃபிகார் அலி பூட்டோ, சவுதி அரேபியாவுடைய கிங் ஃபைசல், அதுபோல் பலஸ்தீனுடைய லீடர் யாசர் அரஃபாத், அதுபோல் ஈஜிப்டுடைய பிரசிடென்ட் அன்வர் சாதாத், இப்படி நிறைய இருக்குன்னு வைங்களேன். சிரியாவுடைய பிரசிடென்ட் வந்து இப்படியா ஆசாத், அதுபோல் ஹாஃபிஸ் அல் ஆசாத், லிபியாவுடைய முஅம்மர் கடாஃபி. இதை ஏன் சொல்லி காட்டோன்னா, நிறைய பேர் 40க்கு மேற்பட்ட நாடுகள் கலந்து கொண்டாங்க. நான் லிஸ்ட் அவுட் போட்டேன் பாருங்க. பிரைம் மினிஸ்டர் ஜுல்ஃபிகார் அலி பூட்டோ எப்படி கொல்லப்பட்டார், எப்படி அவருடைய மாநாடு நடந்துச்சு, கொல்லப்பட்டார். ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கவுன்சில் என்று சொல்லி அவர்கள் வந்து இஸ்லாமிய நாடுகளை வந்து ஒருங்கிணைக்கிறாங்க. யாருக்கு எதிராக? இஸ்ரேலுக்கு எதிராக, அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக. ஒருங்கிணைத்தது யார்? பாகிஸ்தானுடைய பிரசிடெண்டாக பிரைம் மினிஸ்டராக இருந்த ஜுல்ஃபிகார் அலி பூட்டோ தூக்கிட்டாங்க. சவுதி அரேபியாவுடைய கிங் ஃபைசல் முக்கிய பங்காற்றினார். அங்கே மன்னராக இருந்த கிங் ஃபைசல் பின் அப்துல் அஜீஸ் ஆலி சவுத் வந்து தன்னுடைய வீட்டில் வச்ச அரண்மனையில் தன் சொந்தக்காரர்களால் என்ன செஞ்சார், குடும்பத்தால் சுட்டுக்கொலை செய்யப்பட்டார்.
மூன்றாவது யாசர் அரஃபாத் எப்படி போனான்னு தெரியும் உங்களுக்கு. PLO லீடர், பாலஸ்தீனுடைய லிபரேஷன் ஆர்கனைசேஷனுடைய லீடர், விஷ வைத்து கொல்லப்பட்டார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷுடைய ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவரும் படுகொலை செய்யப்பட்டார். அதுபோல் லிபியாவுடைய அம்மார் கடாஃபி அவர்களும் கொலை செய்யப்பட்டார். அப்போ ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கவுன்சில்னு சொல்லக்கூடியவர்கள் எப்போதெல்லாம் இப்படி கூடுறாங்களோ, இஸ்ரேலுக்கு எப்போதெல்லாம் எதிராக ஒரு பிரகடனப்படுத்துகிறாங்களோ, அந்த தலைவர்களை கொல்லக்கூடிய அந்த மொசாத்து இஸ்ரேலிய இராணுவம் அந்த உளவுத்துறை கங்கணம் கட்டி செயல்பட்டுருக்கிறது. இது மறைமுகமாக செய்தாங்க 1974. இப்போ என்னன்னா ஈரான் என்ன அடிக்க வர்றியா, நான் ஈரானை உள்ள பூந்த தாக்குவேன், 6 சயின்டிஸ்ட்டை நான் காலி பண்ணுவேன், ஈரானுடைய அணுவுடைய நான் குண்டு வைத்து தாக்குவேன், என்னை யார் கேட்க முடியும்? அதாவது இந்த மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நான் தான் உலக ரவுடி, உலக ரவுடி அமெரிக்காவே ஏன் சொல்லி தான் கேட்கணும் என்ற அளவுக்கு பெஞ்சமின் நெட்டன்யாகு சென்றதின் காரணத்தால் இன்னைக்கு கத்தருக்குள்ளே போய் அடிச்சிருக்காங்க. கத்தர் உனக்கு என்னடா செஞ்சது? கத்தர் ஒரு நாடு, ஒரு சாவரன் ஸ்டேட், அதுக்கு இறையாண்மை கொண்ட நாடு. எங்கேயா வம்புக்கு போயிருக்காங்களா? நாட்டை டெவலப் பண்ணுறது தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நாட்டில் போய் உள்ளே பூந்து என்ன செய்தாங்க, ராக்கெட்டு வீசி அடித்து ஒரு 6 பேரை காலி பண்ணிட்டான். அது இராணுவ அதிகாரிகள்லாம் இறந்துருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, ஹமஸ் தீவிரவாதிகள் உள்ளே இருந்தாங்களாம். ஹமஸ் தீவிரவாதிகள் நீ சொல்லி உயிரை தான் என்ன செஞ்சுருக்கணும், கத்தரை தொடர்பு கொண்டிருக்கணும். இப்போ நம்முடைய கேள்வி என்ன, கத்தரில் அமெரிக்காவுடைய பேஸ் இருக்கிறது, சவுதி அரேபியாவில் அமெரிக்காவுடைய பேஸ் இருக்கிறது, இதையெல்லாம் தாண்டி தான் ராக்கெட்டு போயிருக்கிறது, அந்த மிசைல் சென்டர் இருக்குது. அப்போ அந்த பேஸில் இருக்கக்கூடிய அந்த இடைமறித்து தாக்கக்கூடிய கருவிகள்லாம் வேலை செய்யவில்லையா? அப்போ அமெரிக்காவுடைய தூண்டுதலின் பேரில் அவருடைய ஒப்புதல் பேர் தான் தாக்கப்பட்டதா? இதுதான் நம்முடைய கேள்வியாக இருக்கிறது. இந்த கேள்விக்கு மத்தியில் தான் OIC, ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கவுன்சில் சொல்லக்கூடிய 54 நாடுகளுடைய இஸ்லாமிய நாடுகளுடைய பிரதிநிதிகள் இன்றைக்கு கூடியிருக்கிறாங்க. முக்கியமான தகவல்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன டிஸ்கஸ்லாம் பண்ணியிருக்காங்க சார்? முக்கியமானது என்னன்னா, கிட்டத்தட்ட பாருங்களேன், இப்போ கத்தார் அமீர் ஷேக் அவர் என்ன சொல்கிறார், தமின் பின் ஹமத் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் இந்த தாக்குதல், எங்கள் நாட்டின் மீதான தாக்குதல் ஒரு ட்ராகோனியன், ஒரு அநாகரிகமானது, ஒரு அயோக்கியத்தனமானது, ஒரு கவர்லி இது அது எந்த விதமான நெகோசியேஷனும் அவங்க பண்ண மாட்டோம். இது என்னன்னா எங்களுடைய காசாவுடைய யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக பீஸ் டாக் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. நான் பிரைம் மினிஸ்டராக கூடிய நான் கூட அந்த சென்றுட்டு இருந்தேன். அவங்க என்னை தாக்குவது தான் நீங்கள் மிசைல் பண்ணி போயிருக்கீங்களா? என்னங்க, சர்வதேசத்துடைய அழுத்தத்தின் அடிப்படையில், அமெரிக்காவுடைய அழுத்தம், ஐக்கிய நாட்டு சபையுடைய அழுத்தத்தின் அடிப்படையில் நாடுகள் என்ன செய்யுதுன்னா உட்கார்ந்து பேசுகிறாங்க, எப்படி நம்ம போரை நிறுத்திடுவோன்னு. அங்கே நீ குண்டு போடுற எந்த இடத்துல நியாயம் என்று கேட்டிருக்கிறால், இஸ்ரேலி எக்ஸ்பானிசம் சேயிங் இஸ்ரேல் ட்ரீம் ஆஃப் டேர்னிங் த அரப் ரீஜன் இன்டு ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ், என்னுடைய இந்த அரபு தேசத்தையே நான் தான் கட்டுப்பாடு கொண்டு வருவேங்கிற அந்த கனவு ஒரு காலம் பலிக்காது என்று சொல்லியிருக்கிறார். அதுபோல் துருக்கியுடைய பிரசிடென்ட், இப்போ அவர்லாம் எர்துகான் அவர் தெளிவாக சொன்னார், நேட்டோவுடைய இதை உண்டு பண்ணணும். இப்போ அதான் தீர்மானம் வந்திருக்கிறது. இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் சேர்ந்து, அரபு நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு நேட்டோ மாதிரி மிலிட்ரி என்ன செஞ்சுருக்காங்க, உண்டு பண்ணியிருக்கிறாங்க. இனி இஸ்ரேலை தாக்குதாக இருந்தால் இந்த அரபு நாடுகளில் இந்த இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாட்டை அமெரிக்காவோ இஸ்ரேலே தாக்குதாக இருந்தால் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து அவங்கள தாக்குவோம் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்திருக்காரு. இது வரலாற்று சிறப்புமிக்க முடிவு. அதனால தான் நான் சொல்லி காட்டினேன், 1974 இது போன்ற ஒரு பேச்சு நடைபெற்ற போது இந்த தலைவர்களெல்லாம் என்ன செஞ்சாங்க, மொசாத் அமைப்பு கொண்டளித்தது. இப்போ இன்றைக்கு மொசாத்துடைய நிலைமை என்னன்னா, நான் இஸ்ரேல் இவனுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டான், பெஞ்சமின் நெட்டன்யாவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டான், உங்கள் கையை மீறி போகிற நீ அப்படின்னு மொசாத்தே காரி துப்புறவளுக்கு, கரடியே காரி துப்புகிற அளவுக்கு பெஞ்சமின் நெட்டன்யாஹு நிலைமை அங்கே இருக்கிறது. அதுபோல் பார்த்தீங்கன்னா எகிப்ட் பிரசிடென்ட், எகிப்துடைய பிரசிடென்ட் அப்துல் ஃபத்தா சிசி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கத்தாரி டெரிட்டரியில் உள்ளே போய் பண்ணது வயலேஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் லா, சர்வதேச சட்டத்தை மீறிய செயல், இது நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இதில் எந்த விதமான எகிப்ட் எந்த விதமான தியாகத்துக்கும் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லிட்டாரு. ஜோர்டான் கிங் அப்துல்லா இருக்கட்டும், பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் அவங்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக கண்டம் பண்ணியிருக்காங்க. அரப் இஸ்லாமிக் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம உண்டு பண்ணுவோம் என்கிறதை பாகிஸ்தானும் முன்மொழிந்திருக்கிறது. அதுபோல் லிவிங் ப்ரூஃப் தோஹா ஸ்ட்ரைக் இஸ்ரேல் இது எந்த விதமான சட்டத்திற்கும் கட்டுப்பட மாட்டோம் என்பதற்கு ஒரு சிறந்த ஒரு உதாரணம் தாங்கிற ஜோர்டான் கிங் அப்துல்லா சொல்லியிருக்கார். ஈரானுடைய பிரசிடென்ட் மஹ்மூது பஜஸ்கியான் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இஸ்ரேலுடைய என்ன பண்ணுன்னா, கத்தரை பண்ணது லேக் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி, அர்ஜ் முஸ்லீம் யூனிட்டி அண்ட் ஸ்ட்ராங்கர் கலெக்டிவ் மாரல் அண்ட் லீகல் ஸ்டாண்ட். ஈரான் சொல்லியிருக்க என்னன்னா, இந்த கத்தர் மீதான தாக்குதல்
உலக சர்வதேச சமூகமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகத்தை வந்து ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் அப்படிங்கிற தெளிவாக எடுத்துக்காட்டுதுன்னு சொல்லியிருக்காங்க. மலேசியாவுடைய பிரசிடென்ட் அன்வர் இப்ராஹிம் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசினார். ஆர்கியூ தட் சிம்பாலிக் ஜெஸ்டர் ஆரண்ட் எனஃப் தட் தேர் மஸ்ட் பி எஃபெக்டிவ் அண்ட் காங்கிரீட் மெஷர். இனி இந்த மாதிரி இஸ்ரேல் செயல்படக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி நம்ம எஃபெக்டிவாகவும் காங்கிரீட்டான டிசிஷன் நம்ம எடுப்போம் அப்படிங்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க. மலேசியா முழுமையாக ஒத்துழைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி பலஸ்தீனுடைய பிரசிடென்ட் மஹமூத் அப்பாஸும் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா காசாவுடைய வார நிப்பாட்டணும், அந்த வெஸ்ட் பேங்கில் மேற்கு கரையில் திரும்பவும் புல்டோசரை கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கு, அதை நிறுத்தணும். அதுபோல் அந்த 1967 என்ன பார்டரில் இருந்தாங்களோ இஸ்ரேலே அந்த பார்டருக்கு போகணுங்கிற தீர்மானத்தை சேர்த்து நிறைவேற்றுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இஸ்ரேலுடைய பிரசிடென்ட் அகமது ஷாரா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வன்மையாக கண்டிச்சிருக்காரு. இப்படி அங்கே கலந்து கொண்ட அனைத்து தலைவர்களுமே வந்து இதை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்ற உடனேவே அடிச்சு பிறண்டு என்ன செய்தார், அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கத்தருடைய அமீரை போய் பார்க்குறாரு. பார்த்து என்ன நீங்கள் அப்படிலாம் மிலிட்ரிலாம் செஞ்சுறாங்க, ஷேக் தமீம் பின் ஹமத் அல் தானி அவர்களை நீங்கள் வந்து அது செஞ்சுறாங்க வைக்கிறாங்கன்னு காலில் விழுந்திருக்காங்க. யார் பேச்சையும் கேட்கறதாக இல்லை. இஸ்ரேல் வந்து அடித்ததுக்கு பதிலடி நிச்சயமாக கொடுப்போம் என்று அவர்கள் பிரகடனப்படுத்தியிருக்காங்க. இல்லை, இது வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமாக போகுமா? அவங்க ஒரு தவறு பண்ணிட்டாங்கன்னா பேசி முடிவெடுக்க தானே சரியா இருக்கு. ஏன்னா 2ஆம் உலகப் போருக்கு அடுத்து 3ஆம் உலகப் போர் வரக்கூடாதுன்னு எந்த ஒரு நாடுமே இன்னைக்கு விரும்பாமல் இருக்கக்கூடிய சூழலில் அதற்கான நீங்கள் சொல்கிற தவறுலாம் பார்த்தா அதுதான் நடக்கும் போலையே. இப்போ 10க்கு 10 ரூமில் உட்காந்துட்டு நம்ம இங்கே வந்து கேமரா முன்னாடி டிஸ்கஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். இதில் பாதிக்கப்படக்கூடிய சமூகம் யாராக இருக்காங்கன்னா பலஸ்தீன் மக்களாக இருக்கிறார்கள், அந்த அரபு பிராந்திய மக்களாக இருக்கிறார்கள். இது ஒரு நாள் 2 நாள் இல்லை, எந்த விதமான சட்டத்தையும் வந்து அவங்க வந்து ஏற்றுக்கொண்டதாக இல்லை. அப்போ அந்த மக்கள் தானே முடிவு பண்ணணும் அந்த விஷயத்தை. மக்கள் மட்டும் முடிவு இல்லை, அரசுகள் முடிவு பண்ணுகிறது. உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சற்றப்போ 145 தடவை ஐக்கிய நாட்டு சபையிலிருந்து இஸ்ரேலுக்கு வார்னிங் கொடுத்துருக்காங்க. இஸ்ரேலே நீ ஜோர்டானை தாக்காதே, இஸ்ரேலே நீங்கள் சிரியாவை தாக்காதே, இஸ்ரேலே பாலஸ்தீன மக்களை கொண்டொழிக்காது, இஸ்ரேலே அரபு பிராந்தியத்தை நீ என்ன செய்யாத ஆக்கிரமிக்காத சொல்லிட்டே இருக்கிறாங்க. நேற்று கூட ஒரு 3 நபர் குழுவை கூட போட்டு கூட அறிக்கையை சமைச்சாங்க. அந்த அறிக்கையெல்லாம் எனக்கு வேஸ்ட் பேப்பரு, டாய்லெட் பேப்பரு, நீ என்னடா எனக்கு சொல்கிறது அப்படிங்கிறது தான் இஸ்ரேலுடைய இதாக இருக்குது. உதாரணமாக எடுத்துக்கிறீங்களா, இன்றைக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க சிம்பிளாக சொல்கிறேன், யூஎன்னுடைய செக்யூரிட்டி கவுன்சில் இந்த காசா மேட்டரில் 2334வது அந்த தீர்மானத்தில் என்ன சொன்னாங்க, இஸ்ரேல் செட்டில்மெண்ட் பில்டிங் இந்த டெரிட்டரிஸ் ஆக்குபைட் சின்ஸ் 1967 இன்க்ளூடிங் ஈஸ்ட் ஜெருசலத்தினுடைய கிழக்கு பகுதியிலும் பலஸ்தீனு உள்ளேயும் புல்ட்ரோஸ் வச்சு அடித்து நீ என்ன செய்கிற 1967 போட்ட அந்த தீர்மானத்தை நீ மீறுற, உன்னை வன்மையாக கண்டிக்கிறோன்னு சொன்னாங்க. சொன்னது யார்? இந்தியாவோ பாகிஸ்தானோ பங்களாதேஷ் நாடுகள் இல்லை, ஐநா சபையுடைய தீர்மானம் எண் 2334. கேட்டானா? தூக்கி தூர போட்டு உள்ளே போனானா இல்லையா? காசாவை அடிச்சு நொறுக்கினானா இல்லையா? ரெசல்யூஷன் நம்பர் 478 அன்னைக்கே போட்டாங்க, 1980 போட்டது. இஸ்ரேல் ஜெருசலம் நாட் டிக்ளேரிங் ஜெருசலம் வாஸ் இஸ்ரேலி கம்ப்ளீட் அண்ட் யுனைடெட் கேபிட்டல். ஜெருசலம் வந்து எங்களுக்கு தான் சொந்தம், ஜெருசலம் இஸ்ரேலுடைய கேபிட்டலாக இருக்கும், யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னால் அதுக்கு எடுத்து தீர்மானம் பண்ண. அப்படிலாம் சொல்லக்கூடாது, அது வந்து டிப்ளமேட்டிக்காக தான் தீர்மானம். ஜெருசலம்ங்கிறது புனித பூமி. யாருக்கெல்லாம் புனித பூமி? யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமிற்கும் புனித பூமி. எல்லாரும் அதுக்கு வரலாம், நீ எப்படி சொந்த கொண்டாடுறான்னு சொல்லி கேட்டது யாரு? யுனைடெட் நேஷன் கேட்டுச்சு. அவங்க ஒத்துக்கிட்டானா? ஒத்துக்கிறலையே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பலஸ்தீனில் இருக்கக்கூடிய புனித பள்ளிவாசலை கூட அல் அக்ஸா பள்ளிவாசலில் முஸ்லீமுக்கு தொலை முடியுதா நிம்மதியா? துப்பாக்கிட்டு சொல்கிறான், பெண்களை தொலை வர பெண்களை பிடிச்சிட்டு போகிறான். அப்போ இப்படிப்பட்ட கொன்றொழித்த அரக்கர்களுக்கு எதிராக இப்படிப்பட்ட விஷயத்தான் செய்ய வேண்டியிருக்கு. தீர்மானம் போட்டோம், அவங்க சோப்பு போட்டு பாலிசா போட்டுலாம் என்ன செய்ய முடியல. இல்லை, இப்படி எக்கச்சக்கமானதுங்க தீர்மான லிஸ்ட்டே கையில் இருக்குது. 145 தடவை வந்து இஸ்ரேலை கண்டிக்கிறாங்க, அவங்க ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. அப்போ இப்போ என்ன நடக்குதுன்னா இது சம்திங் ராங். இவ்வளோ வந்து வலிமையாக இருக்கிறாங்கன்னா இதுக்கு என்ன மேட்டரு என்று சொல்லும்போது நேச்சுரல் ரிசோர்சஸ், அது காசாவில் இருக்கக்கூடிய நேச்சுரல் ரிசோர்ஸஸும் காரணம் அப்படின்னாங்க. உள்ளே இருக்கக்கூடிய அந்த காசாக்கு கீழே எக்கச்சக்கமான கேஸ் இருக்கிறது, அதை பைப்லைன் போட்டு கொண்டு போகணும், ஆஃப் ஷோர் போட்டு கொண்டு போகணும். 1999 அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, ஆஃப் ஷோர் நிறுவனங்கள் அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய அந்த மொசாத்துடைய தூண்டுதலின் பேரில் அமெரிக்க பிரிட்டானிய ஏகாதிபத்தியம் வந்து இதை நம்ம என்ன செஞ்சிடணும், கொண்டு போயிடணும். அது மட்டும் இல்லாமல் காசாக்கு கீழே லைம்ஸ்டோன் இருக்கிறது, அந்த பூமிக்கு கீழே கிராவல் கல் இருக்குது, வேறு எங்கேயும் கிடைக்காத ஒரு அருமையான
விஷயங்கள் இருக்குது. வேறு எந்த பதிவும் கிடைக்காது. இந்த மண்ணை சொல்லும்போது சாதாரண நம்முடைய மணல் இருக்குது பாருங்கள், இப்போ விவி மினரல்ஸ் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. மண்ணை வறுத்தா வேறு ஏதாவது வந்து அணுகுண்டு தயாரிக்கக்கூடிய பொருள் கிடைக்குன்னு சொல்கிறாங்கல்ல, ரேடியேஷனுடைய அது போன்ற மண்கள்லாம் அங்கே இருக்கிறது. அதுங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிச் மினரல்ஸ் இருக்கிறது. அங்கே கோஸ்டல் ஏரியாவில் வந்து இருக்கக்கூடிய மண், அந்த கடற்கரை பகுதியில் வந்து ரொம்ப முக்கியமான வந்து மேக்னீசியம் படிவங்கள்லாம் அங்கே இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நாம் என்ன இப்போ சந்தேகப்படுகிறது, உலக கார்ப்பரேட் கயவர்களுக்காக காசாவை தாரை வார்ப்பதற்காகத்தான் இவ்வளவு மனித படுகொலை நடந்ததா? காசாவை இந்த அடி அடித்து மக்களை எல்லாம் வந்து குற்றிலும் குலைரமாக ஆக்கி சமாதி ஆக்கியப்பட்ட பிறகும் பில்டிங்காக பார்த்து அடிக்கிறான். நேற்று கூட ஒரு நைட்டு, நேற்று நண்பகலில் ஒரு இது பார்த்தோம். அங்கே நண்பகல் நமக்கு வந்து வந்து மாலை பொழுது ஒரு பில்டிங்லேருந்து அவசரமாக என்ன செய்கிறாங்க, மக்கள்லாம் வந்து குதிக்கிறாங்க, அள்ளி போட்டுட்டு சாமான் அள்ளி போட்டு விலகுறாங்க. பயங்கரமாக அந்த பில்டிங்கை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாடி பில்டிங் இருக்கிறதுலே வந்து நிர்மூலமாக டோட்டலாக நிர்மூலமாகி விட்டது அந்த காசாவே. அதில் ஒரு நிர்மூலமான பில்டிங்கை மக்கள் வசித்துக்கிட்டு இருக்காங்க. அவசரமாக எல்லாம் வெளியேறாங்க. மக்கள்லாம் அலறி அடித்துக்கொண்டு பெண்களும் குழந்தைகளும் வெளியே வர்றாங்க. வெளியே வந்துகிட்டு இருக்கும்போதே அங்கே ஒரு மிசைல், ஒரு ஏவுகணை தாக்குதல், அந்த பில்டிங் அப்படியே கொலாப்ஸ் ஆகுது. அங்கே இருந்த மக்கள்லாம் வந்து பலியாகிறாங்க. இது நேரடியாக பார்க்குறோம். இது என்னென்னா வார்னிங் கொடுத்தாராம், இந்த பில்டிங்கில் உள்ள மக்கள்லாம் காலியாகணும், இந்த பில்டிங்கை தாக்குவோன்னு வார்னிங் கொடுத்து அடிச்சிருக்கலாம். அப்போ எந்த விதமான சர்வதேச சட்டங்களையும் வந்து அவங்க வந்து பின்பற்றாமல் அடிக்கிறாங்கன்னு சொன்னால் அப்போ எங்கே போய் சொல்வது? அப்போ இதுக்கு தான் இந்த பில்டிங்கை கூட இருக்கக்கூடாது, பில்டிங்கை தரமட்டமாக்கி காசாவை வந்து பாலைவன பூமியாக ஆக்கிவிட்டு உள்ளே தோண்டி அங்கே இருக்கக்கூடிய கேஸு, அங்கே இருக்கக்கூடிய நேச்சுரல் ரிசோர்ஸ் எல்லாம் களவாணி அதை வந்து கார்ப்பரேட்டுக்கு தாரை வாக்க வேண்டும் என்கிற ஒரு சர்வதேச சினிஸ்டர் பிளானில் தான் வேலை செஞ்சுருக்கிறாங்க. அதுக்கு காசா பாலஸ்தீன் மக்கள் வந்து பலியாக இருக்காங்க. இந்த புரிதலோடு தான் இன்றைக்கு இஸ்லாமிய நாடுகளுடைய கூட்டமைப்பு வந்து இன்றைக்கு அந்த மீட்டிங்கில் உட்கார்ந்துருக்கிறாங்க. நல்ல தீர்வை சொல்வார்கள். அது மட்டும் இல்லை, பொருளாதாரம் என்ன நமக்குள்ள கரன்சி, இந்த 54 நாடுகளில் ஒரு சேம் கரன்சி போட்டுருக்காங்க, டாலர் மாதிரி யூரோ மாதிரி நமக்குள்ள அரப் கரன்சி கொண்டு வந்துடுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுபோல் பெட்ரோலை வாங்குறது வந்து இந்த டாலரில் வாங்க மாட்டோம், ஈரோவில் வாங்க மாட்டோம், நம்ம நாட்டில் அந்த புதிய கரன்சியில் வாங்குவோம். இப்படிலாம் டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. என்ன அவுட்புட்டுங்கிறத வருங்காலம் நிச்சயமாக பதில் சொல்லும். எது இருந்தாலும் நம்ம போரே விரும்பக்கூடிய ஆள் இல்லை. போர் என்று நடந்தாலே நீங்கள் கேட்ட மாதிரி மனித உயிர்கள் தான் பலியிடப்படுகிறது. நிச்சயமாக காசால் நடந்தது போர் அல்ல, ஒரு இனப்படுகொலை. இனப்படுகொலை செய்த பெஞ்சமின் நெட்டன்யாகு சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும். அந்த மக்களுக்கு நிரந்தரமான ஒரு விடிவு காலம் கிடைக்க வேண்டும். அத்தகைய அந்த தீர்வுகளை ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கவுன்சிலுடைய தீர்மானம் நிச்சயமாக நிறைவேற்றி தரும் நாம் நம்புகிறோம். ஓகே சார், காசா இஸ்ரேல் போர் குறித்து பல்வேறு கருத்துக்கள்லாம் பகிர்ந்துருக்கீங்க. குறிப்பாக பார்த்தோம்னா OIC சம்மந்தப்பட்ட அந்த தீர்மானங்களையும் விளக்கமாக சொல்லியிருப்பீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.